இயற்கையை தேடி எங்களுடைய அந்த பயணத்துல கொடைக்கானல் போல ஒரு நல்ல கிராமத்துக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள வந்துருக்குறோம். பாருங்க அருவி, நடுவுல வந்து ஒரு த்ரில்லர் ரைடு. ஃபுல் ரோடுமே இப்படிதான் இருக்குது. ஆனா இங்க நிறைய மக்கள் வாழ்றாங்க. அடிச்சிட்டு போகும்போது இதெல்லாம் அடிக்காது. தார் ரோடு போட்டிருக்குது. ரோட கிராஸ் பண்ணி தான் போகுது தண்ணி. லெஃப்ட்ல வா. செட்டிக்காவை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சைடு நம்ம தான் இருப்போம். இதானா? இதுக்கப்புறம் நாம் இன்னும் மலை மேலே போக போகிறோம். ஃபுல் ஃபாரஸ்ட்டு. நம்மளை ட்ரக்கில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. வாழ்க்கை கிடையாது. ஸோ ட்ரக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஹில்லுக்கு மேலே நம்ம போக போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப காடு. இதுக்கப்புறம் தான் அந்த யானையினுடைய நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதிக்கு நம்ம போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் வந்து பழனி வியூ தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்டா கேட்டோம், வியூ பாயிண்ட் காட்டுக்குன்னு கூப்பிட்டோம். அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஏன்டா வந்தோடா ஆச்சு முடியல. நம்மளால உட்காந்துட்டான். மேலே வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொன்னவன் தான். முடியலை, உட்காந்துட்டான். கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் காட்டுறோம். மலையோட உச்சத்துக்கு வந்துட்டோம். ட்ரெக்கிங் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மலை மேலே பாருங்கள். யானையுடைய அடையாளங்கள். யானை வந்து பாத்ரூம் போயிருக்குது. இங்கே நிறைய யானைக்கு வேலி போட்டிருக்காங்க. நிறைய யானை வர்ற பாதை. காளிதாசன் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. முடியல எங்களுக்கெல்லாம். அடர்ந்த வனப்பகுதி பாருங்க. உள்ள எப்படி பாருங்க. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. என்னதா இப்போ எப்படி இருக்குது? முடியலை. இப்போ அவர் எங்களை வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போகிறாரு. அந்த வியூ பாயிண்ட் வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து பழனியினுடைய மலை உச்சி தெரியுமா கோவில். அதே மாதிரி ஒட்டுமொத்த கொடைக்கானலுடைய சரௌண்டிங் ஃபுல்லாக மலை ஹில்லு ஃபுல்லாக தெரியும். ஆனால் போய்கிட்டே இருக்கிறோம். ஆஹா, சூப்பர் பிளேஸ் தெரியுது. ஏய், பிளேஸுங்க பாருடா எப்படி இருக்குன்னு. வா, ஹில்லு மேலே பச்சை பசேன்னு இருக்குது. வா, இங்கே பாரு, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட் போகிறோம். இங்கேயும் போயிருக்குது யானை. நிறைய யானை தாண்டம் இருக்குது. பயமாக தான் இருக்குது. நம்ம ஆள் டயர்டாகி படுத்துட்டான். ஆள் தலை தான் தெரியுது.
வாவ், சூப்பர் வியூ. இது சாதா வியூ தான். இதுக்கு மேலே இன்னொன்று காட்டுறேன்னு இருக்காரு, அது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். பழனி மலை இந்த பக்கனே மேலே போனால் தான். இங்கே வந்து ஒரு ஆறு போகுது. அந்த 5 வீடு அருவி சொல்கிறாங்களா, அதோட ஆறா? ஆமாம். சரி சரி. அந்த ஆறு எண்டாவது தெரியுதா ஃபால்ஸ் அந்த கீழே? ஆமாம், அதான் ஃபால்ஸ். ஓ, அதான் 5 வீடு ஃபால்ஸா? ரைட்டு, ஓகேண்ணே. ஓகே, நம்ம அங்கே போகலாமா? நெக்ஸ்ட் அதை காட்டுறேன் வாங்க. ஷத்த ஓடியா ஓடியா ஓடியா, அப்படியே பொறுமையாக வந்து இதோ இருக்கு பாரு பாயிண்ட்டு, இதோ தெரியுது பாரு, ரைட்டில் தெரியுது பாரு. உனக்கு மயக்கம் வருதா? உட்கார் 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 வரேன். ஃபுல்லாக அட்வான்ச்சர், நல்லா த்ரில்லாக இருக்குது ரைடு. நம்ம கூட வந்த டீம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஒருத்தர் மயக்கமாகி உட்காந்துட்டாரு. ஸோ அவங்கள விட்டுட்டு நானும் காளிதாஸ் பிரதர் 2 பேரும் போகிறோம் மேலே. இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த வியூ பாயிண்ட் தெரியுது. ரொம்ப சூப்பரான பிளேஸ் அது. லைஃப்பில் இதெல்லாம் அனுபவிக்கணும். வந்துட்டோம், ஹில் டாப். வாவ், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் சொன்னார் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும் வாங்கினார். முடியலைனாலும் வந்தோம், பலன் கிடச்சிருச்சு. ஆனால் யானை பாருங்க, பார்த்தீங்களா, யானைகளின் அடையாளம். ஹில் டாப். முடியல. ஹாய், நம்ம சொன்ன வியூ பாயிண்ட் வந்துருச்சு. ரொம்ப த்ரில்லான ரைடு. நம்ம பிரதர் காளிதாஸ் கூப்பிட்டு வந்தார். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் த வாட்டர் ஃபால் ரிசார்ட்டு அங்கே வரணும். பெரும்பான் மலையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரிசார்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஹில்லுக்குள்ளே தான் வருது, ஃபாரஸ்ட் உள்ளே தான் வரணும். ஆனால் இடம் சூப்பர், இடம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்டேவும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 2 வீலர் பிரியர், ரைடில் ரொம்ப பிரியராக இருந்தீங்கனாலோ, இல்லை கப்புள்ஸ் தான் நீங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணணுனாலோ இந்த இடத்துக்கு வரலாம். நல்ல ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அண்ணன் சொன்ன மாதிரி பழனி வியூ இங்கே பாருங்கள், செம வியூ, சுற்றி வியூ தான். தண்ணி தெரியுதா, அட்டகாசமாக இருக்குது ஏரியா. மேலே வந்து சிலு 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 காற்று. நாங்கள் நடந்து வந்த டயர்டு எனக்கு சரியாயிடுச்சு. பிரதர் தான் எந்த டயர்டு இல்லை அவர்கிட்ட. ஸோ நமக்கு கொஞ்சம் டயர்டு ஏறி வர்ற வரைக்கும். பட் ஆனால் இங்கே வந்த உடனே இந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஸோ நீங்களும் வாங்க, இந்த வாட்டர் ஃபால் ரிசார்ட்டு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் நம்ம ஹாப்பி ஜேர்னி சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது போன்ற சுற்றுலா சார்ந்த, இயற்கை சார்ந்த பல்வேறு செய்திகள் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, நமக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.